ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆன்டி ஏஜிங் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வனோரா ஆர்கானிக்கோட ரெஜுவினிட்டா 24 கோல்டோட க்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து வனோரா ஆர்கானிக்கோட 24+ கோல்டு ரெஜுவினிட்டா கோல்டு க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் யூஸ் பண்ணலாம், இது வந்து குரூப் வைஸ் வந்து இந்த க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து 46+ to 60 years இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்காக யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம். ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஸோ இது எல்லாமே என்ன பெனிஃபிட் கொடுக்கும், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்னால யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம். ஸோ ரெகுலராக நைட்டில் வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரெட்டினால், பெப்டைட், அதுக்கப்புறம் பக்குச்சி ஆயில்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்க்கு ஆட் பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து ஹெர்பல்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்கானிக், வனோரா ஆர்கானிக்காக தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லிக்வரைஸ், டர்மரிக், லோட்டஸ், நீம், இண்டியன் மேடர், அதுக்கப்புறம் துளசி, பக்குச்சி ஆயில், அதுக்கப்புறம் பிளாக் சீட், கிளிசரின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முரிங்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் வந்து அதாவது கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ ரெகுலராக நைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஏஜ் வைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 20லேருந்து 20+ இருக்குது, 30+ இருக்குது, 40+ இருக்குது, 46+ இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கியிருந்தேன். இது 46+ to 60 ஏஜ்க்குள்ளே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2760 rupees வருது. அதாவது உங்களுக்கு ஷிப்பிங்கோட, சரிங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 வருது. ஸோ அந்தளவுக்கு இது வேர்த்தா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு ஸோ நிறைய ஆக்டர்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 46+ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே, அதாவது ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதாவது நைட்டில் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மில்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு, அதாவது நம்ம இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் வந்து குவான்டிட்டி வைஸ் நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு, நம்ம இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகங்கிறனால பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு இது காஸ்ட் அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு SPF 50 and 30+ இருக்கிற மாதிரி வாங்கி ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அண்ட் ப்ரீஃபாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணி முதல் காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸியாக இருக்காது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லைட் ஒரு கேரமல் கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20+லேயே ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருது, ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருது, ஃபோர்ஹெட்டில் ஃபைன் லைன்ஸ் இருக்குது, கண்ணுக்கு கீழே ஃபைன் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏஜ் குரூப் வைஸ் இருக்குது. நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏஜ் குரூப் வைஸ் இருக்குது. ஸோ இது இப்படி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து 3-4 பாட்டில்ஸ் வந்து எங்கள் அம்மி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6th or 7th பாட்டிலோ தான் இது. ஸோ அதனால் வந்து தாராளமாக நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த க்ரீமோட ரிவ்யூ வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ அகெயின் வந்து 46+ வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன். ஆன்டி ஏஜிங்க்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரெட்டினால், பெப்டைட், பக்குச்சி ஆயில், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்டி ஏஜிங்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வேணுமோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஹெர்பல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது ஃபுல்லாகவே வனோரா ஆர்கானிக் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகிறனால தான் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்க்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு, நம்ம இது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகங்கிறனால
பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு இது காஸ்ட் அதிகம். ஸோ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு SPF 50 and 30+ இருக்கிற மாதிரி வாங்கி ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அண்ட் ப்ரீஃபாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணி முதல் காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸியாக இருக்காது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லைட் ஒரு கேரமல் கலரில் தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வந்து நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20+லேயே ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருது, ஃபைன் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஃபோர்ஹெட்டில் ஃபைன் லைன்ஸ் இருக்குது, கண்ணுக்கு கீழே ஃபைன் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் ஃபைன் லைன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏஜ் குரூப் வைஸ் இருக்குது. நான் ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏஜ் குரூப் வைஸ் இருக்குது. ஸோ இது இப்படி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து 3-4 பாட்டில்ஸ் வந்து எங்கள் அம்மி வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6th or 7th பாட்டிலோ தான் இது. ஸோ அதனால் வந்து தாராளமாக நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த க்ரீமோட ரிவ்யூ வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ அகெயின் வந்து 46+ வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன். ஆன்டி ஏஜிங்க்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரெட்டினால், பெப்டைட், பக்குச்சி ஆயில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்டி ஏஜிங்க்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வேணுமோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஹெர்பல்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது ஃபுல்லாகவே வனோரா ஆர்கானிக் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகிறனால தான் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் நான் இந்த ஸோ இந்த க்ரீமோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வனோரா ஆர்கானிக் ரெஜுவினிட்டா கோல்டு 46+, அதாவது இது ஓவர் நைட் க்ரீம் ஃபார் க்ளோயிங் ஸ்கின், அதாவது ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இது உமன் அண்ட் மென் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ பிக்மெண்டேஷன் அண்ட் ரிங்கிள்ஸ் அண்ட் டேனிங், டல் ஸ்கின் ஃபார் 46 to 60 ஏஜ் குரூப் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெஜுவினேட்டா 24+ அப்படின்னு சொல்லலாம். ஐயோ தப்பாக சொல்லிட்டேனா? ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுற பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வனோரா ஆர்கானிக் ரெஜுவினிட்டா கோல்டு 46+. இது ஒரு ஓவர் நைட் க்ரீம் ஃபார் க்ளோயிங் ஸ்கின். இது ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம்னு சொல்லலாம். ஸோ உமன் அண்ட் மென் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் அண்ட் ரிங்கிள்ஸ் அண்ட் டேனிங், டல் ஸ்கின் அண்ட் 46 to 60 ஏஜ் குரூப்ஸ் வைஸ் இவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ ஏஜ் வைஸ் வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் த க்ரீம்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேட்டகரி பார்த்திங்கன்னா 46 to 60 ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது, நம்ம வந்து இது ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இது அரௌண்ட் 3000 வரனால நம்ம வந்து யோசிப்போம் இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக திங்க் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது இதில் பார்த்தீங்க அப்படின்னா த ஏஜ் எக்ஸ்பர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 46+ வந்து யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம். 46 to 60 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஓவர் நைட், ரிப்பயர், அதே மாதிரி கோல்டு, சாஃப்ரான் அண்ட் பக்குச்சி ஆயில், இது 3மே இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா ஃபர்ம்னஸாகவும் பிரைட்னஸாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்லேருந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் எ ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், ஃபேடிங் பிக்மெண்டேஷன், அதாவது பிக்மெண்டேஷனில் நல்லாவே இது வந்து ஃபேட் பண்ணி விட்ரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்கின்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், ஃபேடிங் எ பிக்மெண்டேஷனுமே ஃபேட் பண்ணி விடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீஸ்டோரிங் ஸ்கின் ஃபோம்னஸ், நம்மளோட நல்ல இளமையாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் ட்ரைனஸ் இல்லாமல், டல்னஸ் இல்லாமல் இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ 24K கோல்டு அண்டு கொலாய்டல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 24K கோல்டு கொலாய்டல் அப்படின்னா 24 கேரட் வந்து கோல்டு துகள்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெரி அல்ஃபா அபுட்டின் இருக்குது. அல்ஃபா அபுட்டின் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லேருந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சென்டல்லா ரிவர்ஸா அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், அதாவது கடல் பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடல் பாசி சாறு வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயோ கொலாஜ் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொலாஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயோரன் ஃப்ளவர் ஆசிட். ஸோ பயோரன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா ரெஜுவினேட் பண்ணும். உங்களோட
பழைய ஸ்கின்க்கு கொண்டு வரும். உங்களோட ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளமை வந்து ஸ்லோ பண்ணும். அதாவது நம்மளோட ஏஜிங்கை வந்து நம்ம ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ 46+ இருக்கிறவங்க தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடியது. நிறைய வந்து ஆர்கானிக்கும் இதில் இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆகிறத நல்லாவே நீங்கள் விசிபிளாக நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.